ஹாய் ஹாட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இது என்னடா அது ஒரே ஏதோ கருப்பு கல்லில் வேறு மாதிரி இருக்குது. என்னது? நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேங்க. ஆசையாக செடி வளர்த்தேங்க மொட்டை மாடியில். திருப்பியும் சொல்கிறேன், ஃப்ளாட்டுக்குள்ளே மட்டும் போகாதீங்க. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃப்ளாட்டில் இருந்திருக்கோம். இந்த ஏரியாவில் எவ்வளோ டேலண்ட் வீட்டில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். எல்லாருக்கும் எங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க லைஃப்பில். இது மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இது என்னோடய செடிங்க. நான் மொட்டை மாடியில், எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் எனக்கு அப்பப்போ கீழே வர முடியாது, அதுக்கும் மேலே போக முடியாது சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் அழகாக அந்த கற்பூரவள்ளி செடி அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக வளரும் தெரியுமா? அது எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. வீட்டில் யாருக்குன்னா ஏதாவது கோல்டுன்னா அது சாப்பிட்டேன்னா இம்மிடியேட்டாக சரியாக போயிடும். அவ்வளோ ஆசையாக வளர்த்துருந்த செடி என்னடா அது வளரவே இல்லையே. நான் இப்போது ஊருக்கு போய்ட்டு வந்தேன், ஷார்ஜான்பூருக்கு வாலண்டியர் ஒர்க்கு, எங்களோட ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு போயிருந்தேன்ல. அப்போ ஒரு மாதம் நாங்கள் இருந்தனால நான் தண்ணி ஊற்றல யாருமே. சரி, நான் அப்புறம் வந்து ஊற்றிட்டு இருந்தேன்னா வளரவே மாட்டேங்குதுன்னு திடீர்னு போய் பார்த்தா இந்த செடி ஃபுல்லாக செத்தே போச்சுங்க. பாருங்கள், இப்படி அமுத்தினாலே வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா வேறே இல்லை, கருப்பாயிடுச்சு. இப்படி பண்ணாலே உடஞ்சிருச்சு. அதுவும் எனக்கு மனசு என்னன்னா, இங்கே பாருங்களேன், அதை தோண்ட தோண்ட அரைச்சதுல பாத்திர மாதிரி இப்படி வருது. என்ன தெரியுமா? எங்கள் வீட்டு மேலே ஒரு சைக்கோ இருக்குங்க, சொன்னேன் இல்லைங்க. அந்த சைக்கோவை, ஏன்னா நல்லவங்கள தாங்க நம்ம மனுஷங்கள்னு நம்ம சொல்லலாம், செல்லாம் சொல்லலாம், பட்டு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது மாதிரி நம்ம எத்தனை வாட்டி அன்பாகவும் சொல்லிட்டேன், அதட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். இதுங்களெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? அடுத்தவங்க செடியில் வந்து முடிய போடுனா அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அந்த அந்த தொட்டி ஃபுல்லாக முடி போட்டு வச்சுருக்குங்க. அந்த இடத்துல வீட்டில் தானங்க எல்லாருமே வாருவாங்க. சரி, நீ மொட்டை மாடிக்கு வந்து வாரினேன்னா அப்போ என்ன பண்ண, ஒரு ஓரத்தில் நின்று வாரிட்டு எடுத்து சுருட்டி குப்பையில் போடணும். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வேலை பண்ணுது. ஒரு குப்பை தொட்டி வாங்குறது கூட காசுக்கு இல்லையா போல் இருக்குது, பிச்சைக்கார போல் இருக்குது. எனக்கு எப்படி இதெல்லாம் சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக மாஸ்டர் சொல்லிக்குவாங்க, இது மாதிரி ஆளுங்களை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்றாங்க. நானும் எவ்வளோ ப்ரே பண்ணி பார்த்துட்டேன். இந்த லேடி வந்து கொஞ்சம் கூட மாற மாட்டேங்குது. அதே மாதிரி மொட்டை மாடையில் வந்து கதவு இருக்கும். அந்த கதவு ஓப்பன் பண்ணால் அங்கேயே சப்பல் போட்டு வைக்கும். ஆனால் சப்பல் ஸ்டாண்டு எல்லாமே வீட்லேயே வச்சுக்கலாம். அது ஒரு ஆள் தான் இருக்குது. யார் இருக்கும், நம்மளுக்கு அது தேவையில்ல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒரு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இது என்னங்க இது? ஃபுல்லாக அந்த செடியே செத்து போச்சு. அதுதான் அதுக்கு கண்ணில் வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இங்கே தான் அது பார்க்கிங் பண்ணோம் வண்டியை. அதுக்கு தான் இங்கேயே வச்சுருக்கேன். உன்னால் பாரு, குழந்தை செத்து போச்சு. அது பாரு, அடுத்தவங்கள சாவடித்து ஒரு செடியை கொலை பண்ணிட்ட நீ. மனுஷலாம் நீ? அப்போ நீ என்ன இது? மிருகம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மிருகங்க மனுஷங்களோட ரொம்ப அறிவு, செடிங்க அதோட அறிவு. அது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? மனசு ஆறலை. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் போடலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னோடய ஃபாலோவர். அப்போ வச்சு பார்த்து, நம்ம பொண்ணை ஒழுங்காக வளர்க்கலையே, நம்ம பொண்ணு ஏன் இப்படி இருக்குது, அட்லீஸ்ட் அதோடய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்து ஏன் இப்படி நீ நடந்துக்கிற, உன்னோட முடியெல்லாம் எதுக்கு நீ வெளியே போடுற, சுருட்டி வந்து டஸ்ட்பினில் போடு, இல்லை வீட்டுக்குள்ளேயே தலைவாரு. இது என்ன தனி வீடா? நான் 4 கிரவுண்டு வாங்கி நீ தனியாக வந்து கட்டிக்கிட்டு என்ன வேணால் பண்ணிக்கோ. ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டு நான் படுற பாடு இருக்குது. எதுக்கிட்ட எப்போ தான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ இந்த சைக்கோ கிட்டேருந்து. அதில் தான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளாட் ஆளுங்கிட்ட வந்து ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஆனால் எல்லாருமே நல்லவங்க தாங்க. இது மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட்டு பொம்பளைங்க.